What is ICSI means? ICSI அப்படின்னா என்னன்னா, இப்போ கரு முட்டையை வெளியே எடுத்ததுக்கு அப்புறம் 5 இல்லைன்னா 6 விந்தணுக்கள் தான் இருக்கு. இல்லைன்னா விந்தணுக்கள் எதுவுமே இல்லாத பேஷண்ட்டுக்கு அவங்களோட விதையில இருந்து விந்தணுக்கள் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுல கிடைக்கிற 1-2 விந்தணுக்களை டைரக்டா கரு முட்டைக்குள்ள செலுத்தி கரு உருவான பிறகு அதை எடுத்து கர்ப்பப்பையில டிரான்ஸ்ஃபர் பண்ற மெத்தட் பேரு தான் ICSI. Ma'am, what is egg and sperm donation? கரு முட்டை தானம் யாருக்கு தேவைப்படும் அப்படின்னு சொன்னா, கரு முட்டை பை சுத்தமா ஃபெயிலியர் ஆயிடுச்சு, இல்லைன்னா கரு முட்டை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு சொன்னா வேறொரு பெண்கிட்ட இருந்து கரு முட்டை தானமா வாங்கி IVF பண்ணுவோம். விந்தணுக்கள் தானம் அதே மாதிரி, விந்தணுக்கள் எதுவுமே கிடைக்கல, விதையில இருந்தும் விந்தணுக்கள் இல்ல அப்படின்னு சொன்னா விந்தணுக்கள் தானமா வாங்கி ICSI சிகிச்சை பண்ணுவோம். Finally, what is ovarian rejuvenation? இப்ப கரு முட்டை ரொம்ப கம்மியா இருக்கிற பேஷண்ட்ஸுக்கு அவங்க தன்னோட எக்க வச்சுதான் கன்சீவ் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட் தான் ஒவேரியன் ரீஜுவனேஷன். இதுல அவங்க எலும்பு மஜ்ஜையில இருந்து ஸ்டெம் செல்ஸை எடுத்து அவங்க கரு முட்டை பைக்குள்ள செலுத்துறதுனால அவங்களோட ஓன் கரு முட்டைகளை வச்சே IVF பண்ண முடியும்.